இந்தியாவில் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாரை தவிர மீதமுள்ள 11 ஆழ்வார்களும் இந்தியா முழுவதும் உள்ள 108 வைணவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு வீட்டிற்கும் பெருமாளையும் தாயாரையும் போற்றி பாடியுள்ளார்கள். மதுரகவி ஆழ்வார் மட்டுமே அவரது குருவான நம்மாழ்வாரை பகவானாக எண்ணி நம்மாழ்வார் மீது கண்ணின்னும் சிறுத்தாம்பு என்ற பதிகம் பாடி முக்தி கண்டவர். இந்த 12 ஆழ்வார்களும் பாடிய பாடல்களே மங்களாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற 108 சிறப்புமிக்க வைணவ தலங்களே திவ்ய தேசங்கள் அல்லது 108 திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றில் 105 தலங்கள் இந்தியாவிலும், 1 அதாவது சாலக்கிராமம் என்ற இடம் நேபாளிலும் உள்ளது. இவற்றை தவிர 2 நில உலகில் காண முடியாதவை. இந்த திவ்ய தேசங்களை அக்காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் சோழ நாடு 40 திவ்ய தேசங்களும், நடுநாடு 2 திவ்ய தேசங்களும், தொண்டை நாட்டில் 22 திவ்ய தேசங்களும், மலை நாட்டில் 13 திவ்ய தேசங்களும், பாண்டிய நாட்டில் 18 திவ்ய தேசங்களும், வடநாட்டில் 11 திவ்ய தேசங்களும், நிலவுலகில் காண முடியாத வானுலகத்தில் 2 உள்ளன. இந்த 108 தலங்களில் தமிழ்நாட்டில் 84, கேரளாவில் 11, ஆந்திராவில் 2, உத்தரப்பிரதேசத்தில் 4, உத்தரகாண்டில் 3, குஜராத்தில் 1, நேபாளத்தில் 1, வானுலகத்தில் 2 அமைப்பெற்றுள்ளன. இந்த தலங்களில் அதிக அளவில் தலங்களுக்கு சென்று பாடியவர் திருமங்கை ஆழ்வார் மட்டுமே 86 தலங்களுக்கு சென்று அந்த பகவானை பற்றி பாடியுள்ளார். நம்மாழ்வார் 37 தலங்களை பற்றியும், பெரியாழ்வார் 19 தலங்களை பற்றியும், திருமழிசையாழ்வார் 17, பேயாழ்வார் 15 தலங்களும், பூதத்தாழ்வார் 13 தலங்களை பற்றியும், ஆண்டாள் 11, பொய்கையாழ்வார் 6 தலங்களை பற்றியும், குலசேகர ஆழ்வார் 9 தலங்களை பற்றியும், தொண்டரடிப்புடையாழ்வார் 4 திருத்தலங்களை பற்றியும், திருப்பானாழ்வார் 3 திருத்தலங்களை பற்றியும் பாடியுள்ளனர். இந்த 108இல் அதிக ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலம் திருவரங்கம் மட்டுமே. அதாவது 11 ஆழ்வார்கள் இந்த தலத்தை பற்றி பாடியுள்ளனர், அதாவது மதுரகவி ஆழ்வாரை தவிர. இதற்கு அடுத்து திருப்பதி 10 ஆழ்வார்களும், திருக்குடந்தை 7 ஆழ்வார்களும், திருவக்கா பற்றி 6 ஆழ்வார்களும், திருமாலிருஞ்சோலை பற்றி 6 ஆழ்வார்களும் பாடியுள்ளார்கள். இந்த 108 திருத்தலங்களுக்கும் தம் வாழ்நாளில் ஒருமையாவது சென்று அந்த தலங்களுக்கு உரிய பாடல்களை பாடுதல் என்பது ஒரு வைணவ சமய வழிபாடாக உள்ளது.